தொடர்ச்சியாக நம்முடைய தொலைபேசி வாயிலாக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். முதலமைச்சருடைய இந்த மகளிர் உரிமை தொகை அறிவிப்பை எப்படி சார் பார்க்கிறீங்க? மிக சிறப்பான அறிவிப்பு இது. மகளிருடைய மனம் குளிரும் அறிவிப்பு. இந்த மகத்தான அறிவிப்பை செய்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். இந்த 3 மாதத்துக்கு இந்த நிதியை நிறுத்தி வைப்பதற்கு பாஜக அவங்களுடைய கூட்டணி கட்சிகளும் முயற்சி செஞ்சாங்க, அதுக்கான திட்டமிட்டு இருந்தாங்க என்ற ஒரு அதிர்ச்சி தரும் தகவலையும் வந்து இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க பாருங்க, தேர்தலுக்காக எந்த அளவுக்கு கூட மக்களுக்கு இடையூறு செய்ய தயங்க மாட்டாங்கிறதான் இது காட்டுது. அதையும் இன்னைக்கு தடுத்து நிறுத்தி இன்னைக்கு மக்களுக்கு சென்று சேர வேண்டிய அந்த பயன்கள் சரியா சேரணும் என்பதற்காக இந்த அறிவிப்பை இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் செஞ்சிருக்காங்க. இந்த 5000 ரூபாய்ங்கிறது பாத்தீங்கன்னா ஏதோ தேர்தலுக்காக வாக்கு வாங்குவதற்காக கொடுக்கப்படுவது அல்ல. இது இன்னைக்கு கிராமப்புறத்துல பொருளாதாரம் ஒப்பீட்டளவுல அங்க நசிஞ்சிருக்கும். அப்ப கிராமப்புறத்து மகளிர் தான் இந்த மகளிர் உரிமை தொகையில அதிகமாக பயனடைகிறாங்க. இன்னைக்கு 1.5 கோடி பெண்கள் பயனடைகிறாங்கன்னா பெரும்பகுதி கிராமப்புற பெண்கள் தான். அவங்க கையில இந்த 5000 ரூபாய் கொடுக்கும்போது அது வெறுமனே அவங்க பெட்டியில பூட்டி வைக்கிறது கிடையாது. இந்த தொகை உடனடியா ஒரு சுழற்சிக்கு வரும். அப்போ அந்த கிராமப்புற பொருளாதாரம் என்பதே இன்னைக்கு ஒரு புத்துயிர்ப்பு வரும். இது கோவிட் காலத்திலே பார்த்தோம். கோவிட் காலத்துல அன்னைக்கு இந்த 100 நாள் வேலைக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்டு 100 நாள் வேலை கொடுக்கப்பட்டது. அதனாலதான் அன்னைக்கு அந்த பொருளாதாரம் கொஞ்சமாவது சஸ்டைன் ஆச்சுன்னு சொல்லிட்டு பொருளாதார நிபுணர்கள்லாம் சொன்னாங்க. இந்திய அளவுல அன்னைக்கு எல்லா நாடுகளையும் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட நேரத்துல இந்தியாவில அத்தகைய ஒரு பெரிய வீழ்ச்சி ஏற்படாம கொஞ்சமாவது தடுக்க முடியுதுன்னா அது கிராமப்புற பெண்கள் கையில அன்னைக்கு இந்த 100 நாள் வேலை என்கிற பெயர்ல கொடுக்கப்பட்ட தொகைதான். அதுபோல இன்றைக்கு மகளிர் கையில கொடுக்கப்படுற இந்த 5000 ரூபாய்ங்கிறது ஒரு பெரிய பொருளாதார புத்துயிர்ப்பை கிராமப்புறத்துல ஏற்படுத்தும். அது இன்னைக்கு ஒரு சாதாரணமானது கிடையாது. ஏற்கனவே பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக கொண்டு நிறுத்தி இன்னைக்கு ஒரு சாதனையை செய்திருக்கு இந்த அரசு. அதுபோல சுகாதார கல்வியிலையும் முதலிடத்துல நம்முடைய மாநிலம் இருக்கிறது. இந்த சமயத்துல இந்த 5000 ரூபாய் கொடுப்பது என்பது அது மகளிர் கையில கொடுப்பது என்பது ஒரு மகத்தான ஒரு திட்டம். அது ஏதோ வாக்குக்காக செய்யப்படுகிற ஒன்று என்று நான் நினைக்கவில்லை. அடுத்ததாக இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் இன்னொரு அறிவிப்பையை செஞ்சிருக்காங்க. அதாவது அடுத்து வருகிற ஆட்சியில அது 2000 உயர்த்தி வழங்கப்படும் என்கிற ஒரு இனிப்பான செய்தியையும் பெண்களுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அது நிச்சயமாக மகளிருக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் தான் நான் நினைக்கிறேன். இந்த அரசு ஏதோ திமுக ஆட்சி அப்படி என்பதற்காக அல்ல. இன்னைக்கு இந்தியாவை ஆளுகிற பாஜக என்பது எந்த திட்டத்தை வகுத்தாலும் அதுக்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற மாதிரி, தமிழ்நாட்டுக்கு எதுவும் கொடுக்க கூடாது என்பது போல திட்டமிட்டு அவங்க செய்யறாங்க. இன்னைக்கு 16வது நிதிக்குழு பாத்தீங்கன்னா அந்த வரி வருவாய் பகிர்வு 41% தொடரும்னு சொன்னாலும் அது 15வது நிதிக்குழுல என்ன இருந்ததுன்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்களுக்கு அந்த கால்குலேட் பண்ணும்போது 12.5 பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்கு, மக்கள் தொகை கட்டுப்படுத்தினதுக்கு. ஆனால் இந்த 16வது நிதிக்குழுல அது 10 குறைச்சிட்டாங்க. இதுலயே 1200 கோடி ரூபாய் நமக்கு நஷ்டமாவது நமக்கு குறைக்கப்பட்டிருக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நுட்பமா பார்த்து தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் தமிழ்நாட்டு முன்னேற்றத்தை தடுக்கலாம், தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் வஞ்சிக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு பாஜக அரசு செய்து. இன்னைக்கு பட்ஜெட்ல ஒரு அறிவிப்பு கூட தமிழ்நாட்டுக்கு கிடையாது. ஏற்கனவே இருந்ததையும் இன்னைக்கு வெட்டுறாங்க. அப்புறம் சாங்ஷன் பண்ண தொகை சமக்ரா சிக்ஷா மாதிரி அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப 100 நாள் வேலை திட்டத்தையே அவங்க புதுசா மாத்தி இருக்காங்க. அந்த விதிகள்ல பாத்தீங்கன்னா வளர்ச்சியடைந்த மாநிலங்கள், அர்பனைஸ் ஆன மாநிலங்களுக்கு இதை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அதுலயும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்காத மாதிரி. ஏன்னா ஏற்கனவே இந்தியாவில அதிகமாக அந்த திட்டத்தை பயன்படுத்திய ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். அந்த இதுவும் அவங்களுக்கு பொறுக்கல. அப்ப அதையும் காலி பண்ற மாதிரி இன்னைக்கு அந்த விதிகளை மாத்திருக்காங்க. அப்படி தமிழ்நாட்டை குறி வச்சு பழிவாங்குகிற வஞ்சிக்கிற ஒரு ஒன்றிய அரசு இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்களை, அதுவும் குறிப்பா மகளிரை காப்பாற்றுற ஒரு அரசாக நம்முடைய தமிழ்நாடு அரசு முதலமைச்சர்களுடைய தலைமையிலான அரசு இருக்குது. இது ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு அறிவிப்பு. இது ஒரு மகத்தான அறிவிப்பு. மகளிருக்கு மனங்குளிர செய்கிற ஒரு மகத்தான அறிவிப்பு. இதுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் முதலமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.
சார், நம்மோடு பேசின பாஜகவினுடைய தமிழிசை அவர்கள் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை கூறுவது ஏற்கக்கூடியது அல்ல, கண்டனத்துக்குரியது. முத்ரா திட்டத்தால் பெண்கள் இங்க தமிழ்நாட்டில் 1 கோடி பெண்கள் பயனடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்தையும் முன் வச்சாங்க சார். அப்படியே அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. இது நீங்க பாத்தீங்கன்னா ஜல்ஜீவன் திட்டத்தால எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துட்டோம்னு சொல்றாங்க. பாருங்க, 331 கோடி ரூபாய் நம்ம திட்டம் சமர்ப்பிச்சோம், அதுக்கு பணம் ஒதுக்கப்படல இந்த ஜல்ஜீவன் திட்டத்துக்கு. இது குறிப்பா இந்த விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்கள் இதுக்கு ஏறத்தாழ பல லட்சம் குடும்பங்கள் பயனடைகிற ஒரு திட்டம், திருவண்ணாமலை கூட்டு குடிநீர் திட்டம். அதுக்கு பணம் ஒதுக்கவே இல்லை, அதுக்கு கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. இப்ப அதே மாதிரி முத்ரா திட்டத்துல எவ்வளவு பேர் நேரடியாக இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற திட்டத்தை இந்த பேர்ல போடுறது. நீங்க உதாரணத்துக்கு வங்கிகள்ல போய் கேட்டீங்கன்னா அவங்க ஏற்கனவே ஒரு சின்ன பர்சனல் லோன் கொடுப்பாங்க, சின்ன கடன்கள் கொடுப்பாங்க. இதுக்கு இது பேரை வச்சுட்டு இந்த முத்ரா திட்டத்துல இருந்து நீங்க போட்டு வாங்கிக்கிங்க. அவங்க வேற திட்டத்துல உதாரணத்துக்கு தாட்கோ நிதி ஒதுக்குறாங்க, பணம் ஒதுக்குறாங்க SC/ST மக்களுக்கு. அவங்களுக்கு அந்த திட்டத்துக்கு கீழே போய் அதுல மானியம் உண்டு. ஆனா வங்கியில இந்த முத்ரா திட்டத்துல கீழே தான் நீங்க எல்லாத்தையும் கொடுக்கணும்னு இவங்க கம்பல் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, மானியம் உள்ள அந்த கடன் திட்டத்தை கூட நீங்க கொடுக்காம முத்ரா திட்டத்துக்கு கீழே வாங்கிக்கிங்கன்னு அதுல குறைச்சிது. இதுல 5 லட்சம் சாங்ஷன் பண்றாங்கன்னா அதுல 50,000 கொடுப்பாங்க. அந்த முத்ரா திட்டத்துல அது ஒரு டோட்டல் ஃபெயிலியருங்க. அதுல பெரிய அளவுல இதுவே கொடுக்கறது, லோனே கொடுக்கறது இல்ல. அந்த லோனை இன்வெஸ்ட் பண்ணி நீங்க வேற எந்த தொழிலுமே செய்ய முடியாது. இதை பத்தி ஸ்டாண்டிங் கமிட்டி ரிப்போர்ட், பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி ரிப்போர்ட்டே இருக்குது. இப்படி முத்ரா திட்டத்தால பயனடைஞ்சிட்டாங்கன்னா இதெல்லாம் சும்மா வெத்து பேச்சு, ஆதாரமற்ற பேச்சு. அவங்க அப்படி பயனடைஞ்சிருந்தாங்கன்னா அவங்க ஆதாரபூர்வம் சொல்ல வேண்டியது, கிளைம் பண்ணாம விட்டுருவாங்களா? அது ஒரு தோல்வி அடைந்த திட்டம். எப்படி மேக் இன் இந்தியாங்கிறது ஒரு ஆரவாரமா சொல்லிட்டு அது அட்டர் ஃபெயிலியரான ஒரு திட்டமா மாறிச்சோ, அது போலதான் இந்த முத்ரா திட்டமும். அதையெல்லாம் இன்னைக்கு உடைச்சி தவிடுபடியாக்குற மாதிரி நம்முடைய முதலமைச்சருடைய அறிவிப்பு இருக்கு. இந்த 5,000 ரூபாய் இன்னைக்கு இந்த கிராமப்புற பெண்களுக்கு போய் சேரும்போது இந்த கிராமப்புற பொருளாதாரமே புத்துயிர் பெறும். அதுதான், நீங்க பெண்கள் கையில ஒரு காசை கொடுத்தீங்கன்னா அது ப்ரொடக்டிவா தான் மாறும். நீங்க ஆண்கள்கிட்ட காசை கொடுத்தா கூட அது ஏதாவது வீண் செலவுக்கு போகலாம். ஆனா பெண்கள் கையில கொடுத்தீங்கன்னா அது 100 ரூபாய் கொடுத்தா கூட அது உருப்படியான செலவா தான் மாறும். அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டு பெண்களுடைய உளவியலை சரியாக புரிந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மகளிர் உரிமை திட்டத்தை உருவாக்கி இந்த 5 ஆண்டுகள்ல அது ஏற்படுத்தியிருக்க இம்பாக்ட், அதுவும் கிராமப்புற பொருளாதாரத்துல ஏற்படுத்தியிருக்க இம்பாக்ட் அது ஒரு இந்தியாவுக்கே ஒரு மாடல். அதனாலதானே இன்னைக்கு நீங்க பீகார்ல போய் நான் பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டை பார்த்தானே இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இதை அறிவிச்சதுக்கு அப்புறம் நீங்க நடந்த எல்லா தேர்தலையும் பாருங்க, அது கர்நாடகாவா இருந்தாலும் சரி, மகாராஷ்டிராவா இருந்தாலும் சரி, மத்திய பிரதேசம் இருந்தாலும் எல்லா இடத்துலயும் பாஜக கொடுத்த வாக்குறுதி என்ன? மாதந்தோறும் இந்த மாதிரி படம் கொடுப்போம் அப்படிங்கிறது தானே. அது எதுக்காக அவங்க தமிழ்நாட்டை காப்பி அடிச்சு இங்க போய் சொல்றாங்க? இன்னைக்கு என்ன திட்டம் போட்டிருக்காங்க? தமிழ்நாடு அரசுக்கு இதனால நல்ல பேர் வந்துடக்கூடாது, எப்படியாவது அதுக்கு கெட்ட பேரை விட்டு பண்ணணும்னு இந்த 3 மாசத்துக்கு எப்படியாவது தடுக்கலாம் அப்படின்னு பார்த்திருக்காங்க. அதுக்கு நீதிமன்றத்தை பயன்படுத்தணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. இது முதலமைச்சர் தெரிஞ்சுதான் இன்னைக்கு அதிரடியாக இந்த அறிவிப்பை இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு எந்த சக்தியை முயற்சித்தாலும் அதை அதுக்கு அனுமதிக்க மாட்டோம், அதை நாங்கள் முறியடிப்போம்னு உறுதியாக இன்றைக்கு முதலமைச்சர் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த நடவடிக்கை 1.5 கோடி பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அறிவிப்பு. இது அந்த 1.5 கோடி பெண்களுடைய உள்ளமும் இன்னைக்கு முதலமைச்சர் வாழ்த்தி கொண்டிருக்கோம். இவர்கள் என்ன அதுக்கு காரணம் கற்பித்தாலும் அதெல்லாம் எடுபட போவதில்லை. மீண்டும் திமுக தலைமையிலான அரசு உருவாகுங்கிறது இன்னைக்கே முடிவாயிடுச்சு. இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.